சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபை ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இன்றைக்கு நீ எந்த நிலையோடு வந்திருக்கலாம். இந்த இடத்துக்கு போனால், இறுதி இடத்துக்கு போனால் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்னு சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவனை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார், வியாகுலங்களை பார்க்கிறார். எந்த நிலைமையில் வந்தாய் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த நிலைமையில் வந்திருக்க உனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து விடுதலையோடு செல்ல முடியாத கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாமா? விசேஷமாக ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் கிருபையும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, ஓ நாமோ வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓ நாமோ வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சேர்த்தோம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சேர்த்தோம். புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, ஓ நான்
உள்ளத்தினாருதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமோ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமோ வாழ்க. தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரவசமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரவசமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமம் வாழ்க. கூரை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓ நாமம் வாழ்க. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாலை வேளையிலே
நீ உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்த தெய்வம் அல்லவா. இந்த பிள்ளைகளை தேடி வந்திருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகள் அவளோடு வந்திருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் வேண்டிய விடுதலை தாங்க சாமி. சரீர பலவீனத்தின் பெரிய விடுதலை தந்தது மாத்திரமல்ல, மனசமாதான பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. நீ நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே அறிந்து தெரிந்து புரிந்து வாழ கிருபை தாங்க. ஆண்டவர் இவ்வளோ குறைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் நீடித்த நாட்களாய் மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க கிருபை தாங்க. மக்களுக்கு ஏற்ற ஆறுதலான வார்த்தை தாங்க. அடியை மறைத்து வெளிப்படுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு இனி நாமத்தில் ஏங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 11:28 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ யாராக இருந்த இடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பால் தருவேன்னு சொன்ன தெய்வம் உங்களை அன்போடு அழைக்கிறார். நான் உனக்கு வாழ்க்கையில் இளைப்பால் தருகிறேன். வாழ்க்கை என்ன கஷ்டத்தை வந்திருக்கிறாய், என்ன வேதனையோடு வந்திருக்கிறாய், என்ன நிந்தனையோடு வந்திருக்கிறாய், என்ன அவமானத்தோடு வந்திருக்கிறாய், இன்றைக்கு நான் உன்னை பார்க்கிறேன். நீ வா, நான் உனக்கு ஆறுதல் தருவேன்னு சொன்ன தெய்வம் உங்கள் ஆறுதலை தந்து வழியெடுத்து போகிறார். தெய்வத்தை தேடி வந்த நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் யார் ஆண்டவரை தேடி உண்மையாய் வந்திருக்கார்களோ அவர் வாழ்வு ஆஸ்வதிக்கப்படும். இதைத்தான் நான் வேதத்தில் வாசிக்கிறோம், இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எத்தனையோ மைல் தூரத்துக்கு அப்பால் உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? நான் பெற்ற ஆனந்தத்தை, நான் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் எத்தனையோ பாடுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவமானம் நிந்தையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அவமானத்தை போக்கி வாழ்க்கையில் விடுதலை தந்து உன்னை ஆஸ்வதிக்கும்படியே ஆண்டவர் வந்திருக்கிறார். இதோ வாசலுடைய தட்டுகிறேன். ஆண்டு வேதத்தில் வாசிக்கமில்லை, வெளிப்படத்தில் 3:20 வாசிக்கும் போது, இதோ வாசலுடைய தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு வாசம் பண்ணுவேன் ஆண்டு சொல்லுகிறார். நீ எத்தனையோ வேதனையோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவன் வேதனையை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேறு யாரும் பார்க்க முடியாது. எந்த தலைவரால் பார்க்க முடியாது, எந்த மக்களால் பார்க்க முடியாது, தாய் தகப்பனால் பார்க்க முடியாது, உற்றார் உறவினரை பார்க்க முடியாது. ஒரு கஷ்டத்தை பார்த்து வாழ்க்கையில் விடுதலை தந்து நீ சந்தோஷத்தோடு போ. எந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாயோ உன்னை கண்ணீரை கண்டேன்னு சொல்லி ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரையும் கண்டு உன் விடுதலை பண்ணி அனுப்புகிறார். அதுதான் ஆண்டு இந்த இவ்வளோ நேரத்தில் உங்களை கூப்பிட்டு அழைக்கிறார். இவ்வளோ நேரத்தில் ஏன் ஆண்டு சமூகத்தை வந்திருக்கீங்கன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் விடுதலைக்கு வராதா, என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காதா, என் வாழ்க்கையில் அமைதி கிடைக்காதான்னு சொல்லி ஏடி வந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் எரிகோலேருந்து எருசலேமுக்கு போய்கிட்டு இருக்கார். போகிற வழியில் ஒரு குருடன் உட்காந்துருக்கான், வழியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் நடந்து போகிறார், பரவலோடு நடந்து போகிறார். இப்போ ஒரே சத்தம் ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் குருடன் உட்காந்து கேட்குறான், யார் இந்த சத்தம், யார் போய்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது நசரேயனாகிய இயேசு போகிறான்னு சொல்கிறாங்க. உடனே அத்தன் மேல் வசத்தை தூக்கி திரு போட்டு, இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்குமையா இறங்குமையான்னு கேட்குறான். அப்படி கேட்காது, யாருன்னு கூப்பிட்றாரு. ஐயா சொல்கிறாங்க, ஐயா ஒரு பிறவி கூட உட்காந்துருக்கான், ஐயா பிறவி கூட உட்காந்துருக்கான். இங்கே போகிற சத்தத்தை பார்த்து சத்தம் போடுறான்னு சொல்ல உடனே அவனை கொண்டு வர சொல்கிறாரு. ஓடுறான், ஓடி அவர் பாதத்தில் விழுறான். பாதத்தில் விழுத ஆண்டு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறாய், நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் காத்திருக்கிறாய். அவன் சொல்கிறான், ஐயா நான் பார்வையிட ஐயா பார்வையிட வேண்டும் சொல்லி அவன் கஷ்டத்தோடு கண்ணீரோடு பார்க்கிறான். இன்றைக்கி எத்தனையோ நீ அப்படி போய் வந்திருக்கலாம். நீ ஆண்டவர் தேடி, ஐயா என்னை பாருங்க ஐயா, உன் கண் வச்சு என்னை பாருங்க ஐயா. நீங்கள் தான் சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே யாராவது இடத்துல வா, உனக்கு இளைப்பால் தருவேன்னு சொன்ன தெய்வமே தேடி வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் விடுதலை தாங்க எனக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம், வேதனை அறிந்திருக்கிற தெய்வம். யாரும் என்னை கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, யாரும் என்னை பார்க்கலையே, நான் கைவிடப்பட்ட நிலையில் ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். நீ சரீரத்தில் எத்தனையோ பிள்ளைகள் வேதனை, எத்தனையோ பிள்ளைகள் லங்ஸ் ஃபெயிலியரு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஹார்ட் அட்டாக், எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ விதமான வேதனையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க காட்சியை பார்க்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு உன்னை எவ்வளோ சுகமாக வைத்திருக்கிறார். அந்த சுகத்துக்கு ஆண்டவரே நன்றி சொல்கிற மக்களாக வாழலாமா? ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். நீ பரிதபித்து அழுது, ஐயோ யாருக்கு யாரும் இல்லையே, எனக்கு வசதி இல்லையே, என்னை பார்ப்பது யாரும் இல்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பார்க்க விண்ணப்பத்தை கேட்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் கண்ணீரை பார்த்து ஒரு விடுதலை தந்து உன்னை ஆதரிக்க தெய்வமா இருக்காரு. அந்த ஆண்டவர் கேட்கலாமா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என்னோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு
சொன்னால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், என் கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு நீ வந்திருக்கலாம். உன் கண்ணீரை காண்கிற தெய்வத்தில் உண்டானா இயேசு மாத்திருந்தா. நீ எந்த நிலைமையிலும் வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பாடோடு நீ வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சிக்க, வாழ்க்கையில் உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே கொண்டு வர போகிறதில்ல, கொண்டு போகிறதில்ல. அதில் மனசில் வச்சுட்டு வாழ்ந்து ஏதோ வாழ்க்கை வாழவே கூடாது. ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, உண்மையான வாழ்க்கையை வாழ்நாள் ஆண்டு பார்க்கிறார். வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வரன் ஆகிறதுக்கு தீவிக்கிறவனோ ஆக்கிரமிக்கு தப்பான். பணத்தை தேடி ஓடாத, புகழை தேடி ஓடாத, வசதி வாய்ப்பை தேடி ஓடாத, ஆண்டு அன்பு மாத்திரம் தேடி வா. ஆண்டு அன்பு தான் உன்னை பாதுகாக்க முடியும். வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும்போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும், வாழ்க்கையில் பெரிய விடுதலை வேணும்னு சொல்லி வந்திருப்பாயா சொன்னால், வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டு, இயேசு மாத்திரம்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 19:10 வாசிக்கும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தை இழந்து போய் வந்திருக்கிறாயோ, எந்த காரியம் இழந்து தவித்து கொண்டு வந்திருக்கிறாயோ, அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பார்ப்பது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் விடுதலை தந்து பாதுகாத்து ஆண்டவர் பெரிய வெற்றியை தர காத்து கொண்டிருக்கிறார். சகையன் விட்ட மனுஷன் வேதத்தில் வாசிக்கும்போது, லூக்கா 19 வாசிக்கும்போது, சகையன் விட்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவரும் பார்க்க ஆசைப்பட்டான். இவ்வளோ அற்புதம் செய்கிறாரே, குஷ்டரோகி சுகம் கொடுக்காரே, விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, செவிடன் காதை திறக்கிறாரு, குருடன் கண்களை திறக்கிறாரு, செத்து 4 நாட்களாய் நாரி கிடந்த லாசரு உயிரோடு எழுப்பினாரு. அது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அது எப்படிப்பட்டவரும் பார்க்க ஆசைப்படுறான். குள்ளனானபடியா, குள்ளனா மனுஷனாக இருந்தனால எப்படி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டு ஒரு நாள் எரிகோல் வந்து எரிசிலையும் போய்கிட்டு இருக்கார். போகிற வழியில் ஒரு காட்டத்தி மரம், அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி எப்படியாவது பார்த்துன்னு சொல்லி அவருக்கு முன்னால் ஓடி அந்த காட்டத்தி மரத்தை ஏறி உட்காந்து அந்த குலைக்கில் உட்காந்துருக்கான். அவர் பார்க்க மாட்டான்னு நினச்சிட்டான். ஆனால் அவருடைய கண்கள் உலகமெங்கும் சிரித்திருது. ஒருவேளை இந்த மைதானத்தில் ரகசியமான தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ரகசியமான காரியம் செய்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் தப்ப முடியாது. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி ஆண்டவர் அதை மாத்திரம் மனசு நினச்சி வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது தான் கடவுளும் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியும். வேதத்தில் வாசிக்கமில்லை, மத்தேயு நீதிமொழிகள் 16:7 வாசிக்கும் போது, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார், சத்துருக்களும் இணங்கும்படி செய்வார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்குதா? சாட்சி உள்ள வழியாக இருக்குதா? மகிமை செலுத்தக்கூடிய வழியாக இருக்குதா? ஒரே குடும்பத்தில் 4 பிரதர்ஸ் வாழ்கிறாங்க, சின்ன சொத்து தகராறு, 10,000 ரூபாய்க்கு நிலம் பெறும், அதுக்கு கத்தியும் அருவாளையும் இடுப்பில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு விடுதலை தர முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டு வாழ்க்கையில் விடுதலை தருவது மாத்திரமல்ல, சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். உன்னை கண்ணீரை காண்பார், கண்ணீரை துடைத்து, அழாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி தாங்கி உன்னை ஆதரித்து வழி நடத்துகிற தெய்வம். அதை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேளு. சரீரத்தில் எந்த பலகீனம் இருக்கலாம், பலகீனமான இடத்துல உன்னை வலதையை வச்சுக்கிட்டது மாத்திரம், ஏசப்பா என் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க, என் விடுதலை கொடுங்க, காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், விடுதலையோடு வாழ்வாய், நான் விடுதலை ஆக்கினேன்னு சொல்லி ஆண்டவர் விடுதலை தந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். அந்த கர்த்தருக்கு நம்ம எப்பவும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழணும். கண்ணீரோடு வாழக்கு முன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த சகீரப்பட்ட மனுஷன் ஆண்டவர் எப்படியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஏறுதான். ஆண்டு எரிகோல் வந்து எரிசிலையும் போகிற வழியில் வர்றாரு. வந்து எடுத்து நின்று அண்ணார்ந்து பார்த்து ஒளிஞ்சிருக்க அந்த மனுஷன் சகைவை பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கி நான் வீட்டில் வரணும்னு ஆண்டு சொல்கிறாரு, வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ஐயா எல்லாரும் சொல்கிறாங்க பாவியான மனுஷன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன் எல்லாரும் சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் யாரிடமா அநியாயம் வாங்கிடுவானா, 4 திருப்பி தரேங்க, 4 திருப்பி தரேங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார். விதத்தில் வாசிக்கிறோம். எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எந்த காரியம் நஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உன்னை கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் விடுதலை தந்து
விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். நீ நினச்சி எங்கனாலும் உட்காந்து கேளு, ஏசப்பா என் வாழ்க்கையில் விடுதலை தாங்க ஐயா, என் கண்ணீரை காண்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் மகன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருக்கான், எப்போ வெறிச்சிக்கிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாம். ஒரு கண்ணீரை கண்டு உனக்கு விடுதலை தந்து பார்க்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டான இயேசு மாத்திரம்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மகள், 3 பிள்ளைகள், புருஷன் இந்த 24 மணி குடிதான். இந்த மகள் தேவனுக்கு பிரியமான மகளை வாழ்ந்தா, தேவனுக்கு பிரியமான மகளாக வாழ்ந்தா, என் தேவனுக்கு விடுதலை தருவான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா. வேதத்தில் வாசிக்கவில்லை, நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 27, 28, 20 வசனங்களே, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களின் கண்கள், மதுபானம் இருக்குன்னு தங்கி தருவோம் தானே வேதத்தில் வாசிக்கிறோமே. நீ கிறிஸ்தவனா வாழ்ந்துக்கிட்டு இருக்க, எத்தனை பேர் குடியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உன் குடும்ப நிலைமை என்ன, உன் மனைவி பிள்ளையுடைய நிலைமை என்ன, அதை கண்ணீரை பார்க்கிறாயா? குடி ஒன்று வாழ வைக்க முடியுமா? உன்னை ஆஸ்வதிக்க முடியுமா? உன் வாழ்க்கையை சீரழித்து விடும். சீரழித்து வாழ்வது மாத்திரமல்ல, பிள்ளைகள் வாழ்வை கெடுத்து விடும். அதை மனசு நினச்சி வாழணும்ல. இந்த மகள் கண்ணீரோடு அழுதா, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும் ஐயா, நீங்கள் தான் விடுதலை தர முடியும், நீங்கள் தான் விடுதலை தர முடியும். என் 3 பிள்ளைகள் பரிதாபமாக ஆயிடுவாங்களோன்னு நினச்சி அவள் அழுதா. ஆலயத்தை சென்று அழுதா, கண்ணீரை ஆண்டவர் பார்க்கார். நீ அதே போல் அழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நீ வாழ்க்கையில் விடுதலையே சொல்லி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழ்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், என்ன மகிமைன்னு சொல்லி நீ வேண்டிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீர் என்று மனம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீர் என்று மனம் வடிவடையாதே நின்று, இடிமேகம் அகற்றிடும் இடிவெள்ளி தோன்றிடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்றுக்கு நீ, அஞ்சி கெஞ்சாதே எதுக்கு நீ, அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே எதுக்கும் நீ. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு. பஞ்சாய் பறந்திடும்
பேரை தரிச்சிருக்கீங்க. கிறிஸ்தவள், கிறிஸ்தவன் அங்கே பேரை தரிச்சிக்கிங்க. உனக்கு அர்த்தம் சிந்தி மறிச்சாரே சும்மாவா? உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டாரே சும்மாவா? இத்தனை வேதனையும் அனுபவித்தா சும்மாவா? நீ நல்லா இருக்கணுங்கிறது தான், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான், உன் கண்ணீர்கள் மாற்றப்படணுங்கிறது தான் இத்தனை பாடுகளையும் பட்டார். எதை குறிச்சும் கவலைப்படாது. யாருமே நம்பிக்கை வைக்க ஆண்டு மேலே மாத்திரம் நம்பிக்கை வச்சு நீ சார்ந்து வாழும்போது ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோச எடுத்து போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் கொஞ்ச நேரம் வர்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ஊழியக்கார மகா குருவானவர் அம்மா, குருவான அம்மா நல்ல தெய்வ மனுஷி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊழியக்கார மகன், தேவனுடைய தேவ மனுஷன், ஊழியக்காரமானே, ஏன் எங்கள் அப்பாவுக்கு அந்த பாடு? எங்கள் அப்பா ஊழியர்தான் செய்கிறாங்க, கடவுளுக்கு சாட்சியாக தான் வாழ்கிறாங்க, ஏன் இந்த கஷ்டம்? மகள் கேட்ட கேள்வி தான். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கு முறைக்கு மேலே டயாலிசிஸ் பண்ணிட்டாங்க. சரியான பாடி, அவர் தேஞ்சு போயிட்டார், ரொம்ப தேஞ்சிட்டார். மகள்கிட்ட சொன்னாரா, எவன் அனுபவித்த பாடுகள் போதுமா, கடவுளை எடுத்துக்கிட்டோம், என்னை வேதனையை தவிக்க முடியல, என்னை தாங்க முடியலை, எந்த கடவுளை எடுத்துக்கிட்டோமா, நான் ஊழியம் செய்தேன், என் பாதையில் நீ நடந்துக்கிற, ஊழியம் செய்கிற, வேதத்தில் வாசிக்கமில்லை, ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற கர்த்தன் வேதத்தில் வாசிக்கமில்லை, ஏன் இந்த பாடு, என்னை எடுத்துக்கிட்டோமா, எனக்கு வேண்டிக்கம்மான்னு சொன்னாளா. மகளுக்கு வேதனைன்னா கண்ணீர், கண்ணீர், ஏன் அந்த பாடு? எனக்கு அவளுடைய கேள்வி அதுதான், ஏன் எனக்கு அந்த பாடு? நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான். எசேக்கியா ராஜா தாவீதுக்கு பிறகு உண்மையான ராஜா, உண்மையான ராஜா, தாவீதுக்கு பிறகு உண்மையான இந்த மனுஷன். திடீர்னு ஒரு நாள் தீர்க்கதரிசி ஏசாயா கொண்டு சொல்கிறா, உன் வீட்டுக்காரி ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிற, நீ சாக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே எசேக்கியா ராஜாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது அழுறா. அண்ட் உவக்கான வாழ்ந்த ராஜா, உவக்க இத்தனை பாடுகளை பட்டனே, ஏன் இந்த வாழ்க்கையில் கேடுன்னு சொல்லி அழுறா. இந்த கண்ணீர் ஆண்டவர் பார்க்காரு. பார்த்துட்டு எசேக்கியா ராஜா சொல்லிட்டு வெளியே போகலை, வாசப்படியே போகலை. ஆண்டவர் கூப்பிட்றாரு, தீர்க்கதரிசி கூப்பிட்றாரு, என் தாசன் எசேக்கியாட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னு சொன்னார். 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னாரு. அதே போல் வாழ்க்கையில் எத்தனை பாடுகளோடு நீ வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் விடுதலை வராதா, விடுதலை வராதான்னு சொல்லி எண்ணிக்கிட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை கண்ணீரை பார்க்கிறார். 38 வருஷம் ஒருத்தர் பெருசா குளத்தில் படுத்திருக்கான், வேதத்தில் படுத்திருக்கும் இல்லை. யோவான் 5 வாசிக்கும் போது எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே ஒரு குளம் இருக்குது, பெருசா குளம், ஒரு குளம் இருக்குது. தேவதை இப்போ குளத்து கலக்குவான். எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் முதலாவது குளத்தில் இறங்க சுகமாக போடுவான். 38 வருஷம் மனுஷன் படுத்திருக்கான். ஆண்டு 33 வருஷத்துக்கு ஊழியத்துக்கு வர, ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலே 4 வருஷத்துக்கு முன்னே படுத்திருக்கான். ஆண்டவனை பார்க்காரு, சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு, சுகமாக விரும்புகிறான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஐயா அதுக்கு தனியா படுத்திருக்கேன், 38 வருஷம் படுத்திருக்கேனே, இந்த குளம் கலக்கப்படுவது என்னை கொண்டு யாராவது முந்தி இறங்கிடுறான், என்னை தூக்கி விட ஆள் இல்லையேன்னு சொல்லி அழுகுறான். அந்த காட்சி அவன் பார்க்காரு. உன் படுக்கை எடுத்துக்கணும் நட, படுக்கை எடுத்துக்கணும் நட. அதே போல் நீங்கள் எத்தனையோ வருஷம் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், இந்த இடத்துக்கு எத்தனையோ இடத்துக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்களா, இங்கே உள்ள பிறந்த மைந்தர்களுக்கு நிறைய பேருக்கு பாராட்டினாங்க. அதை எத்தனையோ வருஷம் வந்து இந்த இறுதி உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் விடுதலை வரலைன்னு எண்ணி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிறார், உன் விருப்பத்தை பார்க்கிறார், உன் இயலாமையை பார்க்கிறார், உன் சரியாக இத்தனை பயிலவீரர்கள் இருந்தால் ஆண்டு இன்றைக்கு எடுத்து போகிறார். அதெல்லாம் சோர்ந்து பார்க்காத, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோனை அழைத்த தெய்வம் கை
மனமே சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அல்வருளை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அல்வருளை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. எந்த காரியத்துக்கும் சோர்ந்து போகாதீங்க, எந்த காரியத்துக்கும் கஷ்டப்படாதீங்க. பணம் இல்லையே, காசு இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. ஒரு பணம் ஒரு மனுஷனை வாழ வைக்காது. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுது வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய அன்பு தான் உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டுக்கு தெரியும். எந்த நிலைமையிலும் வாழ்றணும்னு ஆண்டுக்கு தெரியும். உலகத்தை வீணான காரியங்களுக்கு பயப்படாதீங்க. பிள்ளைகளை ஞானமாக வளங்க. வாலிப பிள்ளைகளெல்லாம் ஞானமாக வளங்க. யார்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிற, எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக கண்டித்து வளங்க. முடுங்கிய வெட்டி வேலை, பிள்ளையை அடித்து வேலைன்னு விதத்தில் சட்டத்தில் வாசிக்கிறோம். பிள்ளை தண்டிக்காமல் விடவே கூடாது. அது ஞானமுள்ள பிள்ளையாக வளரணும். அது எப்படியும் போட்டோம். எனக்கு சென்னையில் ஒரு ஐயாவை பார்த்தேன். அவருக்கு ஊர் ஆற்காடு. அவர் 3 பிள்ளைகள். ஒரு பையன் ஹேண்டிகிராஃப்ட், 2 வாலிப பிள்ளைகள், மனைவி இல்லை. அந்த ஹேண்டிகிராஃப்ட் பையன் அவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். 2 வாலிப பிள்ளைகளும் வெளியே வேலை செய்கிறாங்க. ஐயா உங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? வெளியே வேலை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். உள்ள எங்கேயோ தங்கியிருக்காங்க, படிக்காங்க, வேலை செய்கிறாங்க. அவர் யார் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எப்படியா ஓடி போட்டோம், எனக்கு பணம் மிச்சம் இல்லை. நீ எத்தனை பெற்றோர் பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பெற்றோர் தன் பிள்ளையை பற்றி பாரம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். உண்மையாக வாழணும், அது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பிள்ளைகளை ஞானமாக வளங்க. புருஷங்களை ரொம்ப கடிந்து கொள்ளாதீங்க.
அன்பாக பேசுங்க. ஆண்டோடைய நாமத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட குடியான ஆண்டவர் மாற்றிடுவார். நீ சண்டை விட்டா வீணாக சண்டை தான், உனக்கு தான் குழப்பம். நீ தான் மோட்டில் தூக்கில் கயிறு தூங்கவா, ட்ரெயினில் போட்டு விழுததா, பஸ்ஸில் விழுதுறதா, அலைஞ்சிக்கிட்டு இருப்ப. நீ ஆண்டு சமத்தை கேளு. கர்த்தர் உண்மை எழுதார். பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. உலகத்தில் வாழ்ந்த பிறவிகளில் ஆண்டவர் மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது. வேதத்தில் வாசிக்கும் யோவான் 8:46 வாசிக்கும் போது, ஏன்ட்ட பாவம் உண்டு, நீ யாருன்னே குற்றப்படுத்த முடியும் கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். எந்த தலைவர்கள் கேட்கலை, இந்த அவதாரங்கள் கேட்கலை, ஆண்டவர் மாத்திரம் கேட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ரட்சகராக தொழுது நீ கடவுப்பிரியமாக வாழு. கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நீ ஒன்றும் கொண்டு போகிறதில்லை, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. அதை மாத்திரம் மனசில் வச்சு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மீது 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடு வேதனை தான். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரீரத்தில் நோய் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் நோய் இருக்குது. ஆண்டவர் அறிஞ்ச மக்களுக்கும் நோய் இருக்குது, ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் நோய் இருக்குது. ஆண்டவர் மனம் திரும்படியான ஒரு கிருபையானது தந்திருக்கிறார். எந்த இடத்துல நோய் இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சு ஆண்டவரையும் ரத்தம் உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம், கொல்கதா மேட்டிலே நீ சிந்திய ரத்தம் என் மீது தெளிக்கட்டு போடட்டும் அப்பா. விடுதலை தரங்கன்னு கேளு. யாருக்கு தீங்கு செய்யாத, யாருக்கு விரோதமான தூஷணமான வார்த்தை ஒன்றும் பேசாத. வேதத்தில் வாசிக்கும் இசைக்கு 4:27 வாசிக்கும் போது, கெட்ட வார்த்தை ஒன்று வாய்ந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கான ஆண்டு உண்டானா கேட்க புரோஜனம் பேசுங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல வார்த்தை பேசுங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க ரோட்டில் போனாங்கன்னா, கிறிஸ்தவங்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வணங்குவாங்களாம். இப்போ போனால் திருடம் போகிறாங்க. காரணம் கேட்டால் வாழ்க்கையில் உண்மை இல்லை. உன் வாழ்க்கையில் உண்மை இல்லை. உண்மையை வாழ்ந்து பாரு, பரிசுத்தமாக வாழ்ந்து பாரு, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பாரு. ஒரு தூசியோடு மேலே உட்கார ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன்னை காக்கிற உறங்குவதில்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உலகத்துக்கு நிழலாக இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாயிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லாம் தீங்கு விலைக்கு காப்பார். அவர் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இதுவரைக்கும் என்ன காப்பார். தெய்வத்தை தேடி வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவர் தேடலாமா? தலையில தாழ்த்தி ஜெபணுமா? நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் சென்னைக்கு போனோம். காலைல ஒரு 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம், 9 மணிக்கு ப்ரோக்ராம். சென்னையில் 9 மணிக்கு இறங்கி போனோம். நானும் ஒரு பலகீனமான மனுஷன்தான். தம்பி ராபர்ட்டு, ஐயா பாக்கியசெல்வம் ஐயா, காரியங்களெல்லாம் பார்த்தேன்ல. இவ்வளோ நினைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேதுரு ஆண்டவர் அழைப்பார் பார்த்தீங்களா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோவான் 21 அதிகாரத்தில் 15-16 வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேதுரு அழைப்பார். என்ன சொல்லி அழைப்பார்? யோனாவின் குமார் சீமோனே, இவளையும் அன்பாக இருக்கான்னு கேட்பார். அன்பாக இருக்க ஆண்டவரையும் சொல்லுவான், என் ஆடுகளை மேய்ப்பாயாகப்பார். ரெண்டாவது கேட்பார், யோனாவின் குமார் சீமோனே, என் நேசிக்கிறாயான்னு கேட்பார். ஆண்டவர் நேசிக்கிறவன் நீர் அறிவீருமா அப்படின்னு சொல்லி ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லுவார். மூன்றாவது கேட்பார், இவர்களின் அதிகமாக நீ நேசிக்கிறான்னு கேட்கும்போது பேதுரு அழுவார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் வயசாக இருக்கும்போது, பலத்தாக இருக்கும்போது உன் இடையை நீயே கட்டி கொண்டு இஷ்டமான இடத்துக்கு போவ, வயதாகும்போது யாரோ ஒருத்தன் எங்கேயோ கூப்பிட்டு போவான்டா அப்படின்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட மரணத்தால் மறிக்க போகிறா இருக்குத அப்படி பேதுருக்கு ஆண்டவர் வளர்த்தினார். அதே போல் இவங்களெல்லாம் அழைச்சிருக்காரு. இவங்களுக்கு என்ன ஆசை பாசம், எந்த சொத்தை வாங்கணும், எந்த ஃப்ளாட்டை வாங்கணும், எந்த காரை வாங்கணும், ஒரு ஆத்ம பாரம். அதில் இவங்களுக்கான ஜெபம் பண்ணணும். கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம். இவர்கள் அநேக மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தலையில தாழ் ஜெபம் பண்ணுமா? கை உங்கள் சரீரத்தை எந்த பலகீனம் இருந்தாலும் சரி, உன்னை வலது கரத்தை அந்த மேலே வைங்க. ஆண்டவரே என் விடுதலை தாங்க ஐயா, இந்த இறுதி காலத்துக்கு வந்திருக்கேன், என்றோடும் வேதனைகள் மாறணும் ஐயா. உன்னை கண்ணீரை கண்டேன்னு சொல்ல தெய்வம் இன்றையிலிருந்து விடுதலையோடு நான் வாழணும்னு சொல்லி கேட்கலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி
அவரை தொழுது கொள்ளும் போது, அவரை நேசிக்கும் போது, நீ அவரை அன்பாய் தேடும் போது உண்மை அவர் கரத்தை உண்மையில் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, பலவிதமான போராட்டத்தோடு கஷ்டங்களோடு வந்திருக்க மக்களை ஆண்டவர் பார்க்கிறார். கண்ணீரோடு வந்திருக்க பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்கிறார். அழாதே என்று நாயின் விதவை கண்ணீரை துடைத்த தெய்வம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்க போகிறார். பார்க்கலாமா? இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஆண்டவர் பார்க்காரு, சரீரமான நோய் உள்ள இடத்த ஆண்டவர் பார்க்காரு. ஒரு சிட்டி ஆண்டவர் பார்க்காரு, ஹார்ட்டை பார்க்காரு. இருதயத்தில் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் செத்துக்கிட்டு ஐயா, என் சரீரத்தில் விடுதலையிலேயே தூக்கையிலேயே சொல்லி கதறிக்கிட்டு ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் பார்க்கறது மாத்திரமல்ல, ரத்தம் தெளிக்கப்பட, சத்தம் தெளிக்கப்பட உன்னை அணைத்து ஆசிரியத்து அழாதே என்று சொல்லி நாயினும் விதவி கண்ணீரை துடைத்த தெய்வம் இன்னைக்கு உன் கண்ணீரை துடைக்க போகிறார். நோயினவரை தாயன் பலனைப்பவரே, நோயினவரை தாயன் பலனைப்பவரே. கதறல்கள் கேட்டிடுவார், கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அல்லாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயன உலகம், வேஷங்கள் நிறைந்த உலகம், ஏமாற்று உலகம். ஒருத்தரை ஏமாற்றி அதான் வாழ்வுன்னு நினைச்சிட்டு வாழ்ந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த உலகம் இல்லை, கர்த்தரை ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை உண்மையாய் அவர் பின்பற்றி ஆண்டவரே அவர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் ஐயா, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும், உண்மையான வாழ்க்கை வாழணும் சொல்லி ஆண்டோட கேட்பாயானா ஆண்டவர் இன்னைக்கு வாழ்க்கையில் விடுதலை தருவது மாத்திரமல்ல, குடும்பம் முழுவதும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். பொல்லாங்க ஆண்டு விடுதலைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். கேட்கலாமா? மாயையில் மயங்கினோரே, தயை தந்து காப்பவரே. மாயையில் மயங்கினோரே, தயை தந்து காப்பவரே. தூயாவிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். தூயாவிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அல்லாதர் நாமமதில் ஒருவனமாயுருகி தொழுகின்ற
தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. இந்த இருதய குலத்துக்கு வருகிறோம்ப்பா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தெய்வம் இங்கே வந்திருக்க மக்களை பார்த்து ஆசீர்வதித்து அனுப்புங்க. மெய்யான ரட்சகரப்பா, வேண்டி வேறே தெய்வம் இல்லைப்பா. ரட்சிக்க வழி இல்லை சாமி. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்களாய் சந்தோஷத்தோடு செல்ல கிருபை தாங்க. பிள்ளைகள் வாழ்க்கை மாறட்டும், குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும் சாமி. சரீரத்தில் எந்த வேதனைகள் இருந்தாலும் விடுதலையோடு வாழ என் சமாதானத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன தெய்வம் சமாதானத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.